சேக்காளி மாடசாமியும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்னோட அனுபவத்தெல்லாம் சொல்லு, நீ எந்தெந்த பயிற்சி வகுப்புலாம் போயிருக்க, அங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் சொன்னேன், எங்களுக்கு பயிற்சி வகுப்பில் ஒன்று சொல்லிருப்பாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. அது SWOT, அதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ். அதை பற்றி ஒரு பகுத்தாய்வு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுடே அப்படின்னா. அதாவது ஸ்வாட்ல எஸ் வருது முதல் எழுத்து. அந்த எஸ்னா ஸ்ட்ரென்த்து, அதாவது ஒரு ஆளுக்கு என்ன பலன் வலிமை எதுலெல்லாம் அவர் இருக்காரு, எதுலாம் அவருக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டபிள்யூல வீக்னஸ், ஒருத்தன்ட்ட என்னென்ன வீக்னஸ், நம்மகிட்ட என்னென்ன வீக்னஸ் இருக்கு அதை நம்ம நீக்கணும் அப்படிங்கிறத வீக்னஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஓங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, ஒரு பணியை முடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன அதை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது த்ரெட், அதாவது நம்ம வேலையை செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன வகையில எந்தெந்த திசையிலிருந்து அச்சுறுத்தல்கள் வருகின்றன அப்படிங்கிற அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த நாளையும் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதுல எதை நீக்கணுமோ எதை பலப்படுத்தணுமோ அதை செஞ்சு எதையும் வெற்றி வகை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை பற்றிலாம் சொல்கிறாங்களே, இப்போ நமக்கு தேர்தல் வருது, இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன பண்ணணும், யார் வெற்றி பெறுவாங்க, அவங்களுடைய திட்டங்கள்லாம் எப்படி இருக்கணும், அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இதுக்கு எதுக்கிட்டே வெளியே இங்கிலீஷ்காரங்களெல்லாம் படிக்கணும், நம்ம திருவள்ளுவரே 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டான். நான் சொன்னேன், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு ஒரு குரல்ல சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொன்னேன். இப்படிலாம் சொன்னா எனக்கு என்னவே புரியும், நீ நல்லா விளக்கமா சொல்லும் அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், வினை வலி அப்படின்னா ஒரு கட்சி இருக்கு, அதுக்குன்னு சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கும், அது எவ்வளவு பலமாக இருக்கின்றது, அது ஒரு பாயிண்ட். அடுத்து வினைவலிக்கு அடுத்து தன்வலி, அந்த கட்சிக்கு எவ்வளவு தொண்டர்படை இருக்கிறது, எவ்வளவு பலம் வாய்ந்தது, எவ்வளவு பைசா இருக்கு, இதெல்லாம் பார்த்தா அது தன்வலி, அது நல்லா இருக்கணும், அது ஒண்ணு. அடுத்து துணைவலி, நமக்கு கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட பலம் எப்படி இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று மாற்றான் வலி, நம்மளோட போட்டி போடுறாங்களா சில எதிர்கட்சிகள், அவங்களுடைய பலம் என்ன இருக்கு, அவங்களெல்லாம் குறைச்சி மதிப்பிட்டக்கூடாது, அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நல்லா அலசி ஆராய்ந்து யாரு செயல்படுறாங்களோ அந்த கட்சி தான் நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரிடே வள்ளுவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரா, சரி இதை பத்தி நானும் புரிஞ்சுக்கிட்டேன், நானும் இதே மாதிரி ஒவ்வொரு வயசுலயும் நானும் நடக்க பார்க்கேன் அப்படின்னு சொன்னான்.